கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த வசனத்தில் என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா, நம்முடைய செய்கைகள், நம்ம என்னெல்லாம் செய்ய போகணும், செய்யறோம், அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு தொழில் பிளானாக இருக்கலாம், அல்லது வீடு கட்டுகிற பிளானாக இருக்கலாம், அல்லது நம்முடைய எதிர்காலமாக இருக்கலாம். எதுனாலுமே அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அவர் நம்ம கண் நோக்கமாக பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம உடைய வழிகள் எல்லாமே, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் எல்லாமே நிர்ணயிக்கிறவர் அவர் தான். அதனால் அவர்கிட்ட ஒப்புவிச்சுட்டு நம்ம காத்திருக்கணும். அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடிய செவிகளுடையவர்களாக நம்ம காத்திருக்கும்போது, அவர் சொல்லுகிற வழியில் நம்ம நடக்கும்போது, நம்முடைய யோசனைகள் அத்தனையும் நிலை நிறுத்தப்படும், உறுதிப்படும், நல்லபடியாக வாய்க்கும். அதனால தான் முதல்ல நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம வார்த்தைகளுக்கு காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சொல்கிறத கேட்டு நம்முடைய ஞானத்தை இல்லை, அவருடைய ஞானத்தை பெற்றவர்களாய், அவர் காட்டும் வழியில் நடக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். என் ஞானத்தை தருகிறவர் அவர் தான். அதனால் நம்முடைய என்னென்ன நம்ம இப்படிலாம் யோசிச்சுருக்கோங்கிறத கர்த்தர்கிட்ட பேசணும். எனக்கு இப்படிலாம் ஆசை இருக்குதுப்பா, என்னோட இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னை வழி காட்டுங்க, நீங்கள் என்னை கையை பிடிச்சி நடத்துங்கன்னு சொல்லும்போது, அவர் காட்டும் வழியில் நாம் நடந்தால் நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வையாய் மாறும். நீதிமொழிகள் 3:5 என்ன சொல்லியிருக்காங்க? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய சுய புத்தியில் நம்ம சாய்ந்தோன்னா அது நல்லபடியாக இருக்காது. நம்மளுக்கு ஞானம் கம்மி தான். கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்களாய், அவர் சொல்லுகிற வழியில் நடக்கக்கூடியவர்களாய், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்போது நமக்கு எல்லா காரியங்களும் நன்மையாய் முடியும். ஸ்தோத்திராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைகளுக்கு நன்றி. நாங்கள் உண்மை பற்றுதல் உள்ளவர்களாய், நாங்கள் எங்களுடைய செயல்கள் அத்தனையும் உம்மிடம் ஒப்படைக்கக்கூடியவர்களாய், உண்மை முன்னிறுத்தி நாங்கள் நடக்கக்கூடியவர்களாய் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆலோசனைகளையும் எங்களுக்கு தாங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.